அனைவருக்கும் வணக்கம். தரம் 6 சைவநெறி அலகு 9 பஞ்சபுராணம். அதில் பெரிய புராணம். சைவத் திருமுறைகளுள் பெரிய புராணமும் ஒன்று. இப்புராணம் பக்தி நெறியில் நின்று இறைவனுக்கும் இறையடியார்களுக்கும் தொண்டு செய்து முத்தியடைந்த 63 அடியார்கள் வரலாற்றை கூறுகின்றது. இறைவனால் உலகலாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க சேக்கிழார் பெருமானால் பாடப்பட்டதாகும். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் எனவும் சிறப்பிக்கப்படுகின்றது. 12 திருமுறைகளுள் 12வதாக இந்நூல் இடம்பெறுகின்றது. அதில் முதலாவது பாடலை பொருள் விளங்க நோக்குவோம். திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். பதவிளக்கம். நிலவு, சந்திரன். இங்கே பார்க்கலாம். நிலவுலாவிய என்று வருகிறது, அங்கே அது சந்திரன். நீர், கங்கை, நீர்மலி. சிலம்படி, ஒலிக்கின்ற திருவடி. மலர் சிலம். அலகில் சோதியன், இங்கே காணப்படுகிறது. எல்லையில்லாத ஒளி. அம்பலம், தில்லை சிற்றம்பலம். பொழிப்புரை. உலகத்தில் உள்ள யாவரும் அறிந்து துதிப்பதற்கு அரியவனும் பிறைச்சந்திரனையும் கங்கா நதியையும் சடாமுடியில் தரித்தவனும் அளவிலாத சோதி வடிவானவனும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனமாடுகின்றவனுமாகிய சிவபெருமானின் மலர்ந்த திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோமாக. இது உலகலாம் என ஆரம்பிக்கின்ற போது முழு உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனான நிலவையும் கங்கையையும் தன்னுடைய திருச்சடையிலே தாங்கியிருக்கின்ற சோதி வடிவாகி அம்பலத்தை ஆடி இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கின்ற எம்பெருமான் அவருடைய திருவடி தாமரைகளை வாழ்த்தி வணங்குவோம் என்பது இதன் பொருள். மாணவர்கள் இந்த பொழிப்புரையை தமது மொழிநடையில் எழுதுவது கூட போதுமான. அதனை மீண்டும் ஒரு முறை தருகிறேன். பொழிப்புரை. உலகத்தில் உள்ள யாவரும் அறிந்து துதிப்பதற்கு அரியவனும் பிறைச்சந்திரனையும் கங்கா நதியையும் சடாமுடியில் தரித்தவனும் அளவிலாத சோதி வடிவானவனும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனமாடுகின்றவனுமாகிய சிவபெருமானின் மலர்ந்த திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோமாக. அடுத்ததாக பயிற்சிகள். பின்வரும் வினாக்களுக்கு விடை தரு. தாண்டக வேந்தர் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர். தாண்டக வேந்தர் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் திருநாவுக்கரசு நாயன். நாங்கள் அதனை இங்கே பார்க்கலாம். ஆரம்பத்திலே திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவாரத்திலே இப்பதிகமானது தாண்டகம் எனும் ஒரு வகை பாடலாம். இதனால் திருநாவுக்கரசரை தாண்டக வேந்தர் என்று அழைப்பர். கேள்வி. தாண்டக வேந்தர் எனும் சிறப்பு பெயரை பெற்றவர் யா? திருநாவுக்கரசர் தாண்டக வேண்டும் என்னும் தாண்டக வேந்தர் என்னும் சிறப்பு பெயரால் போற்றப்படும். அடுத்த கேள்வி. திருமண கோலத்தில் சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட நாயனார் யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். அதனை இந்த பாடநூலிலே நாம் பார்க்கலாம்.
அஹ், கல்யாண பந்தலில் நிற்கும் போது சிவபெருமான் கிளப் பிராமணர் வடிவில் தோன்றி சுந்தரரை தடுத்தாட்கொண்டு விடை சுந்தரமூர்த்தி நாயன். அடுத்தது, மாணிக்க வாசக சுவாமிகளால் அருளப்பெற்ற பாடல்கள் யாவை? மாணிக்க வாசகர் அருளியவை திருவாசகம். இங்கே அதற்கான விடை, மாணிக்க வாசக சுவாமிகளால் பாடப்பட்ட பாடல்கள் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் என்பவை ஆகும். திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். திருவிசைப்பா என்பதன் பொருள் வினா இலக்கம் 4. திருவிசைப்பா என்பது இறைவனின் பெருமையை பாடுகின்ற தெய்வத்தன்மை பொருந்திய இசைப்பாடல்கள் எனப்படும். திருவிசைப்பா என்பது இறைவனின் பெருமையை பாடுகின்ற தெய்வத்தன்மை பொருந்திய இசைப்பாடல்கள் எனப்படும். திருத்தொண்டர் புராணம் என சிறப்பிக்கப்படும் நூல் யாது? இது பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இங்கே உள்ளது. பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என சிறப்பிக்கப்படுகிறது. நல்லது மாணவர்களே, இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.